வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில போன மாதங்களிலோ இல்லைன்னா சமீபத்தில் தொழிலில் ஒரு எதிர்பாராத பின்னடைவு உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனால் அது எப்படி ஏற்பட்டது, எத்தனால் ஏற்பட்டது என்கிற மாதிரியான எந்த விதமான விஷயங்களும் உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆனால் தொழிலில் சிறிதளவுக்கு நீங்க பின்னடைந்து போயிருப்பீங்க. இது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு மனவலியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறி கொண்டிருந்த தொழில் வாழ்க்கையில திடீரென்று ஏற்பட்ட பின்னடைவு உங்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கும். ஆனால் இது ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் ஆயிரம் குழப்பங்கள் இன்னும் வந்து கொண்டேதாங்க இருக்கும். மீண்டும் நம்முடைய தொழில் எப்பொழுது இன்னும் இந்த ஒரு நிலைமைக்கு போகும் என்கிற மாதிரியான சில கேள்விகளும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க எழுப்பிக் கொண்டேதாங்க இருப்பீங்க. ஆனா திடீரென்று இந்த மாதிரி நடந்தது உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்தையும் மனதிற்குள் வேதனையும் நிச்சயமாக கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்கள் தாமதமாக இருக்கும். சில நேரங்களில் முற்றிலும் அது நிறுத்தப்பட்டது போலவும் உங்களுக்குள்ள தோன்றவும் ஆரம்பிக்கும். இது தொழில் மட்டும் அல்லங்க, வேலை விஷயமாக இருக்கலாம், கடை வைத்து நடத்தக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அனைவருடைய வாழ்க்கையிலும் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் இது நிச்சயமாக பொருந்தவும் செய்யுங்க. நீங்க திட்டமிட்டிருந்த வளர்ச்சி பாதை கூட உங்களுக்கு தாறுமாறாக மாறி போயிருக்கும். இதுவும் ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று எந்த விதமான கேள்விகளுக்கும் பதில் தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா உங்களுடைய மனதிற்குள் நான் என்ன தவறு செய்தேன் என்ற ஒரு கேள்வி உங்களை இன்னமும் தொடர்ந்து துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். அதற்கு பதிலை நீங்கள் தேடினாலுமே அது உங்களுக்கு கிடைக்கப் போவது கிடையாது. ஆனால் அந்த பின்னடைவு உங்களுடைய இன்னும் வலிமையான ஒரு பாதைக்கு திருப்பி கொண்டு போவதற்கு மட்டும்தாங்க நடக்கு. எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய தைரியத்தையும் நம்பிக்கையும் இழந்துவிடக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய தொழிலை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் என்பதை யோசித்து பண்ணிக்கொண்டே இருங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது நடக்கவும் ஆரம்பிக்கும். எனவே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்க எத்தனை தடவைகள் கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் தான். அதனால முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய செயல்களை செய்து கொண்டே இருங்க. போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நெருங்கியவர்களின் குளிர்ந்த ஒரு நடத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஒரு காலத்தில் உங்களுடன் அன்பாக இருந்த சில மனிதர்கள் இருப்பாங்க. திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் தூரமாக போயிருப்பாங்க. இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக நின்று நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கோ இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய சில நிலைமைகளுக்கு எதிராக உங்களை நின்று பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள், எதனால் இப்படி செய்கிறார்கள் என்று எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் அது உங்களுடைய மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் செய்வார்கள். நம்ம கூடவே இருந்துட்டு இப்படி எப்படி செய்வதற்கு அவர்களுக்கு மனது வருகிறது என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடத்தாங்க ஆரம்பிக்கும். அவங்க பேசக்கூடிய விதங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய தூரங்களாக இருக்கட்டும், அவர்கள் உங்களை குற்றம் சொல்வது போல பேசுகின்ற சில விதங்கள், செய்கை காட்டி பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரிஷபம் ராசி வாழ்க்கையில இது தொழில் ரீதியா மட்டும் கிடையாது. உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு பிடிக்காதவர்கள், உங்க கூடவே இருந்து விலகியவர்கள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த மாதிரியான சில செயல்களை செய்திருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்காங்களா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்க. இது எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் உங்களை உள்ளுக்குள்ள கேள்வி கேட்க வைக்கும். நான் மாற்றமா இல்லைன்னா அவர்கள் மாற்றமா, யார் மாறிவிட்டோம் என்று உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்களுடைய வேலைகளில் கூட நீங்க சரியா கவனத்தை செலுத்த முடியாது. அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய உள்ளுக்குள் இன்னும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று தெரியாமல் இந்த ஒரு உணர்வு உங்களை தனிமையிலே தள்ளி கொண்டேதாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். அதே போல இந்த ரிஷபம் ராசி வாழ்க்கையில யார் மீதெல்லாம் நீங்கள் அன்பு வைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக போயிடுவாங்க. இது உங்களுடைய தொழில் வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க, அனைத்து வாழ்க்கையிலும் சரி. நீங்கள் யார் மீதாவது அன்பு வைக்கிங்க, அது பிடித்தவங்க இல்லைன்னா தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, புதிதாக பழகியவங்க, காதல் வாழ்க்கை என யார் மீது அன்பு வைத்தாலும் அது சிறிது காலம் தாங்க நீடிக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அன்பு காட்டுவதை விட மற்றவர்கள் மீது அதற்காக நீங்கள் நேரத்தை செலவழிப்பதை விட நீங்கள் உங்களுடைய தொழிலிலும் உங்களுடைய வேலையிலும் நீங்கள் நேரத்தை செலவழித்து பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய தொழிலை மட்டும் செய்து பாருங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் புதன் பகவானும் நிறைந்து உங்களுடைய ராசியில் சந்திக்கக்கூடிய லட்சுமி நாராயண யோகத்தை உங்களுக்குள்ள உருவாக்க போகிறார்கள். அதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில்
நேரத்தில் வெற்றி என்பது உருவாகும். வெற்றி என்பது கிடைத்த உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். எந்த விதமான பிரச்சனைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போவது என்பது கிடையாது. இருப்பினும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பிரச்சனைகள் மற்றும் அதிகப்படியான பணி சுமைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆனால் அதை நீங்கள் சந்தித்து வெளியில் வரும் பொழுது ஒரு மனிதராக வருவீங்க. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பணி சுமைகள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்கிற ஒரு எண்ணத்திற்கு நீங்க மாறி விடுவீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அது உங்களையும் சரி உங்களுடைய வேலை சுமையையும் நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். இருந்தாலும் உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணபலத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுகிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு பணமும் சரி மனதிற்குள்ள சில சந்தோஷமான விஷயங்களை நிச்சயமா நடக்கவும் செய்யும். இன்று உங்களுடைய உடல் நலத்துல பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது என்பதால் உணவு பழக்கங்கள்ல மிகுந்த ஒரு கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். கலை மற்றும் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் ஒரு நற்பெயரும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்களுடைய பணியிடத்தில் பெரியவர்களின் ஆதரவு மூலம் உங்களுடைய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய புதிய ஆர்டர்கள் புதிய புதிய வாய்ப்புகள் என்று எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதனை எப்படியாவது நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறிவிடுங்க. சுப நிகழ்ச்சிகள் தொடர்பாக உங்களுடைய வாழ்க்கையில செலவுகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கலாம். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு அதிகரித்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷமான செலவுகளாகத்தாங்க இருக்கும். அதனால நீங்க மனசு நோக மாட்டீங்க, சந்தோஷமாக செலவழிப்பீங்க. அந்த மாதிரியான செலவுகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகவும் ஆரம்பிக்கும். இதே ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்க்கையில தெய்வ வழிபாட்டில் நீங்க உங்களுக்குள்ள ஈடுபாடானது உண்டாக ஆரம்பிக்கும். தெய்வ நம்பிக்கையே இல்லாமல் இருந்த நீங்கள் இனிமேல் தெய்வத்தை நம்ப ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்கும். நீங்க தெய்வத்திடம் வேண்டியிருப்பீங்க. நீங்க நினைத்தது போலவே உங்களுடைய வாழ்க்கையில சுப காரியங்கள், திருமணத்திற்கான வாய்ப்புகள், குழந்தை பாக்கியங்கள், தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்குள்ள கிடைத்திருக்கும். அதனால உங்களுக்கு தெய்வ வழிபாட்டில் ஒரு ஈடுபாடு தன்னாலேயே உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அது எப்படி உருவானது என்று கூட உங்களுக்கு தெரியாதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் நிச்சயமாக உண்டாகும். இதுவரைக்கும் எளியும் பூனையுமாக இருந்து கொண்டிருந்த கணவன் மனைவிக்குள் இந்த ஒரு நேரத்தில் அந்யோன்யமானது உருவாகி அனைவருமே இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்துடன் சந்தோஷமாக நீங்க இருப்பீங்க. வியாபாரத்தில் மாற்றமான சூழல்கள் உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். சமூக பணிகளில் புதிய ஒரு அனுபவமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். வாகன பழுதுகளை சீர் செய்து கொள்வீங்க. அலுவலகத்தில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர வைக்கும். எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இங்க பெரிய ஒரு மாற்றங்களை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். இதில் இருக்கக்கூடிய ரிஷபம் ராசி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கமானது அனைவரிடத்திலும் அதிகரிக்க தொடங்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில நீங்க முன்னேறி சென்று கொண்டே தாங்க இருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கமா நடக்கவும் செய்யும். இன்று உங்களுடைய உடல் நலத்துல பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது என்பதால் உணவு பழக்கங்கள்ல மிகுந்த ஒரு கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். கலை மற்றும் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் ஒரு நற்பெயரும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்களுடைய பணியிடத்தில் பெரியவர்களின் ஆதரவு மூலம் உங்களுடைய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய புதிய ஆர்டர்கள் புதிய புதிய வாய்ப்புகள் என்று எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதனை எப்படியாவது நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறிவிடுங்க. சுப நிகழ்ச்சிகள் தொடர்பாக உங்களுடைய வாழ்க்கையில செலவுகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கலாம். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு அதிகரித்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷமான செலவுகளாகத்தாங்க இருக்கும். அதனால நீங்க மனசு நோக மாட்டீங்க, சந்தோஷமாக செலவழிப்பீங்க. அந்த மாதிரியான செலவுகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகவும் ஆரம்பிக்கும். இதே ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்க்கையில தெய்வ வழிபாட்டில் நீங்க உங்களுக்குள்ள ஈடுபாடானது உண்டாக ஆரம்பிக்கும். தெய்வ நம்பிக்கையே இல்லாமல் இருந்த நீங்கள் இனிமேல் தெய்வத்தை நம்ப ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்கும். நீங்க தெய்வத்திடம் வேண்டியிருப்பீங்க. நீங்க நினைத்தது போலவே உங்களுடைய வாழ்க்கையில சுப காரியங்கள், திருமணத்திற்கான வாய்ப்புகள், குழந்தை பாக்கியங்கள், தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்குள்ள கிடைத்திருக்கும். அதனால உங்களுக்கு தெய்வ வழிபாட்டில் ஒரு ஈடுபாடு தன்னாலேயே உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அது எப்படி உருவானது என்று கூட உங்களுக்கு
உங்களுக்கு தெரியாதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் நிச்சயமாக உண்டாகும். இதுவரைக்கும் எலியும் பூனையுமாக இருந்து கொண்டிருந்த கணவன் மனைவிக்குள் இந்த ஒரு நேரத்தில் அந்யோன்யமானது உருவாகி அனைவருமே இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்துடன் சந்தோஷமாக நீங்க இருப்பீங்க. வியாபாரத்தில் மாற்றமான சூழல்கள் உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். சமூக பணிகளில் புதிய ஒரு அனுபவமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். வாகன பழுதுகளை சீர் செய்து கொள்வீங்க. அலுவலகத்தில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர வைக்கும். எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றங்களை தேடி கொடுக்கக்கூடிய